ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லலாம் ரொம்ப லவ்விங் பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க, ஹைலி ரொமான்டிக்காக இருப்பாங்க. இன்னும் கூட அந்த இது லிண்டா குட்மன் எல்லாம் போட்டிருக்கோம், 60 வயசுல கூட காதல் வர்றது இவங்களுக்கு தான் அப்படின்னு. மேஷராசி. ஆமா. மேஷராசி ஆண்களோ, பெண்களோ 60 வயசு, 70 வயசுல கூட ரீமேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லவ், ரொமான்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா, இவங்களோட யாருமே ஒத்துப்போகவே முடியாது. இந்த 1 ஆர் 2 ராசி, 1 ஆர் 2 ஃபீச்சர்ஸ் கரெக்ட்டான கேரக்டர்ஸ் உள்ளவங்க வந்து மேஷராசி மனைவி கிடைக்கிறது பெரிய பாக்கியம். ஓ! ஆனா, அது கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் பிளஸ் இருக்கு, கொஞ்சம் மைனஸும் இருக்கு. ஆமா. பிளஸ் நெறையா இருக்கும். அ, அ. ஆனா, அது வந்து ரொம்ப தெரியாது. ம், ம். ஆனா, மைனஸ் வந்து டப்பு டப்புன்னு தெரிஞ்சிரும். ஓகே. இப்போ ஒரு மரம் வளர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். ம். ஆனா, அதுல வந்து ஒரு இடி விழுந்துருச்சு, ஒரு பூச்சி விழுந்துருச்சுன்னா, உடனே டக்கு டக்குன்னு கிளையெல்லாம் வெட்டி போட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க வந்து வளர்றதுக்கு ரொம்ப நாளு. ஒரு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கி, நல்ல ஒய்ஃப்ன்னு பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா, கெட்ட பிள்ளைன்னு இப்படின்றதுக்குள்ள பேர் வாங்கிருவாங்க. அவ்வளவு கோபம் வரும். அல்லது ய யார சரி பெரியவங்க தானே சொன்னா சொல்லிட்டு போறாங்கன்ற அந்த பொறுமை எல்லாம் இருக்காது. பொறுமைன்றதே இருக்காது. தான் பக்கம் நியாயம் இருக்கு. நான் வந்து சரியா பண்ணியிருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் திட்டு வாங்கணும்? அப்படின்ட்டு உடனே பட்டு பட்டுன்னு பேசிருவாங்க. ம். மாமனாரோ, மாமியாரோ யார் பேசினாலும் பேசிருவாங்க. பொறுத்துக்க இன்னொன்னு அடுத்தவங்க செய்த தப்பையும் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் சுட்டி காட்டுவாங்க. அது வந்து இவங்கட்ட உள்ள ஒரு கேரக்டர். சரி மனுஷங்கன்னா ஒரு 1, 2 தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. மாட்டேன். இவங்க எப்படின்னா, நான் வந்து 100% பெர்ஃபெக்ட். என்னை யாரும் குறை சொல்லக்கூடாது. ம், ம், ம். நீங்க வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்கள வந்து நான் அந்த தப்ப சுட்டி காட்டுவேன்னு, அத வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க மாட்டாங்க. ம். ஆனா சொல்லிருவாங்க. சொல்லிருவாங்க.